மலேசிய தீபகற்பத்தின் வட மாநிலங்களில் தற்போது நிலவி வரும் கடும் வெப்பம், வறண்ட வானிலை ஒரு சாதாரணமான பருவகால மாற்றமே என்று வானிலை ஆய்வு நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். வடகிழக்கு பருவக்காற்றின் தாக்கத்தினால் ஆண்டுதோறும் ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் இத்தகைய வறண்ட சூழல் நிலவுவது வழக்கம் என்று மலாயா பல்கலைக்கழகத்தின் வானிலை ஆய்வு நிபுணர் பேராசிரியர் டத்தோ டாக்டர் அசீசான் அபு சாமா விளக்கியுள்ளார். தற்போது பருவமழை காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தெற்கு நோக்கி நகர்ந்துள்ளதால் பெர்லிஸ், கெடா, பினாங்கு போன்ற பகுதிகளில் மேகமூட்டமற்ற வானம் மற்றும் வறண்ட காற்று வீசுகிறது. மலேசிய வானிலை ஆய்வு மையத்தின் தகவல்படி பெர்லிஸ், லங்காவி போன்ற இடங்களில் கடந்த ஒரு மாதமாக மழையே பெய்யவில்லை என்று பதிவாகியுள்ளது. இருப்பினும் நவம்பர், டிசம்பர் மாதங்களில் பெய்த கனமழையினால் நாட்டின் அனைத்து அணைகளும் நிரம்பியுள்ளதால் ஏப்ரல் மாதம் வரை நீர் விநியோகத்தில் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்று பேராசிரியர் அசீசான் உறுதியளித்துள்ளார். தற்போதைய வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் வரை மட்டுமே பதிவாகியுள்ளதால் இது அபாயகரமான சூழல் அல்ல என்றும் பொதுமக்கள் தேவையின்றி அச்சப்பட வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். ஏப்ரல் மாத தொடக்கத்திலிருந்து வட மாநிலங்களில் மீண்டும் மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.